அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பர்க்கத் என்கின்ற வார்த்தைக்கு நம்ம தவறாக புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்னன்னா, அதிகமாக அல்லாஹ் குடுப்பான் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. இந்த வீடியோ நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அத அவங்க தெரிஞ்சு கொண்டாங்கன்னா, அதன் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. பர்க்கத் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, மன நிம்மதி. இது போதும். இது இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கு. அதுதான் அதோடைய அர்த்தம். நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம்ல, யா அல்லாஹ் என்னோட செல்வத்தில் பர்க்கத் செய் யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்தில் பர்க்கத் செய் யா அல்லாஹ். நம்ம அதிகப்படுத்துறதுக்கோசரம் தான் நம்ம கேட்போம். ஆனா அது அப்படி இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட துஆ கேட்பாங்க. அவங்களுக்காக பர்க்கத்துக்கோசம் கேட்பாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய லைஃப்ல அது மன நிம்மதியாக இருக்கும். எனவே நண்பர்கள் நம்ம துஆ கேட்கும்போது அதிகப்படுத்துறதுக்கோசரம் நம்ம துஆ கேட்காம, நம்ம நம்மளுடைய லைஃப்ல பர்க்கத்தாக இருக்க வேண்டும், மன நிம்மதியாக இருக்க வேண்டும் நாம் துஆ கேட்போம். இப்ப எக்ஸாம்பிளாக ஒருத்தர் ₹1,00,000 சம்பாதிக்கிறாரு. ஆனா அவர் இஎம்ஐலே அவருடைய லைஃப் கழிஞ்சு போயிட்டே இருக்கு. மாசம் மாசம் வருமானத்துல அவருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, பர்க்கன்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. நிம்மதியா இருக்காது. ஆனா ஒருவர் மஸ்ஜித்ல அ ஹஸ்ரத்தாக பணிபுரிகிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ₹15,000 தான் சம்பளம் இருக்கும். அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்துல பர்க்கத்தாக நிம்மதியாக அவருடைய சம்பளம், செல்வம் இருக்கும். எனவே நண்பர்களே, வெறும் செல்வத்தில மட்டும் தான் பர்க்கத் இருக்கா? அப்படி இல்ல. செல்வத்தில பர்க்கத் இருக்கு. அதுக்கப்புறமா வியாபாரத்தில பர்க்கத் இருக்கு. அதுக்கப்புறமா பிள்ளைகள்ல பர்க்கத் இருக்கு. பிள்ளைகள்ல என்ன பர்க்கத்து? பிள்ளைகள என்ன பர்க்கத்துனா, அந்த பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வேண்டும். இப்ப எக்ஸாம்பிள் அந்த பிள்ளை நம்ம பேச்ச கேட்காம, பெற்றோருக்கு பேச்ச கேட்காம, தீய வழியில போகாம, நல்ல வழியில இருக்கும் பார்த்தீங்கன்னா, சாலிஹான. அதுல துஆ கேட்கணும். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பர்க்கத் செய் யா அல்லாஹ். இந்த மாரி அல்லாஹ்வுடைய அருள் கொடை அனைத்திலும் நம்மளுக்கு பர்க்கத் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பர்க்கத் இருக்கு. யா அல்லாஹ் என் உடல் ஆரோக்கியத்துக்கு நீ பர்க்கத் குடு யா அல்லாஹ் என்று நாம் துஆ கேட்க வேண்டும். எனவே பர்க்கத் என்ற வார்த்தைக்கு அதிகப்படுத்துதல்ல மன நிம்மதி தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த பர்க்கத்துக்கோசம் அதிகமாக நாம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பர்க்கத் நமக்கு இல்லை என்றால் நம்மளுடைய லைஃப் வீணாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த பர்க்கத்துக்கோசம் துஆ கேளுங்க. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.